நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மகேஷுக்கு வந்து முருகனால் வந்து பயங்கரமான ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மகேஷை பற்றின எல்லா உண்மையுமே வந்து நம்ம முருகனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மகேஷ் இருக்காங்களே அவங்க வந்து வெளியில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சிவராம் வந்து வராங்க. வந்தவொடனே வாங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உட்காருங்க மாப்பிள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அஞ்சலி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லா பார்த்துக்கிறாள அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ மாமா, அஞ்சலி எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தங்கமான பொண்ணு. அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு உங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது மாப்பிள்ளை, உங்களை மாதிரி வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து கிடச்சதுக்கு நாங்கள் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த சைடு வந்து முருகன் வந்து போகிறாரு. முருகனை பார்த்த உடனேயுமே வந்து நம்ம மகேஷ் வந்து கேட்குறாங்க, ஆமாம்மா நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், இவர் யார் இவர் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஓ இவனா, இவன் பேர் முருகன், இவன் வந்து எங்களுக்கு வயிற்றில் பிறக்கலைனாலும் அவன் வந்து எங்களோட பையன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னம்மாம்மா ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாப்பா எங்களுக்கு வந்து கொஞ்சம் வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, அதனால் அனாத ஆசிரமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், அதுவும் நீங்கள் வளர்ந்தீங்கல்ல அங்கேருந்து கூட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா நம்ம இருந்த இடத்துலேருந்து கூட்டு வந்திருக்காங்களா, அப்புறம் நம்மளை பற்றி டீட்டெயிலாம் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பதற ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து சிவராம் வந்து கேட்காங்க, என்ன மாப்பிள்ள மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, இல்லை மாமா நீங்கள் தான் சொன்னீங்கல்ல நான் வந்து வளர்ந்த இடத்துல இருந்தால் கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல மாப்பிள்ள, நாங்கள் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே கூட்டு வந்துட்டோம், ஒரு 10 வயசுக்குள்ளேயே இருக்கும், அப்படியே நாங்கள் வந்து கூட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா மாமா, சரி மாமா, ஆமாம் இவருக்கு பேர் என்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் பேர் வந்து முருகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ முருகனா அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காங்க நம்ம மகேஷ் வந்து, முருகன் வந்து நம்ம கூட அங்கே யாரும் நம்ம இருக்கும்போது வந்து அங்கே யாரும் இல்லை அப்பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவரை வந்து நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, இவர் பேர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுட்டு, மாமா இன்னொன்று கேட்குறேன், இவரோட பேர் வந்து உண்மையாகவே முருகன் தானா இல்லைனா வேறு எதுவும் பேர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவன் உண்மையான பேர் வந்து முருகன் இல்லைப்பா, நாங்கள் வீட்டில் தான் அவனை முருகன் முருகன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அவரோட உண்மையான பேர் வந்து அர்ஜுனன். அர்ஜுனன் தான் அங்கே வந்து அவங்க இருந்த இடத்துல அவங்க அங்கே வளர்ந்தால நீங்கள் இருந்தீங்கல்ல ஒரு ஆசிரமம், அங்கெல்லாம் அர்ஜுனன் அர்ஜுனன் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்த பிறகுனா நாங்கள் வந்து முருகன் சொல்லிட்டு பேரை மாற்றி கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அர்ஜுனன் கூப்பிட்டா அவனே திரும்ப மாட்டான், அவனுக்கே தெரியாது நம்ம பேர் வந்து அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அந்த பேரை அவனே மறந்துட்டான்ப்பா. இப்போ எல்லாருமே முருகன் முருகன் கூப்பிட்றதுனால அவனும் முருகன் நினச்சிக்கிட்டு அவன் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். எங்கன்னா எனக்கே இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, நீங்கள் கேட்டவொடனே வேறு பேர் என்னென்னு கேட்டிங்களே, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அது வரைக்கும் வந்து அவன் பேரே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அர்ஜுனன் சொன்ன உடனே அவருக்கு மூஞ்சி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மகேஷுக்கு வந்து ஆகா அந்த அர்ஜுனன் வந்து நம்மளோட ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த நேரத்தில் வந்து லட்சுமி இருக்காங்களே அவங்க வந்து, என்னங்க வாங்க டீ குடிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்றாங்க. மாப்பிள்ள வாங்க டீ ரெடி ஆகிடுச்சா வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து கூப்பிட்றாங்க. மாமா இல்லை மாமா நீங்கள் போங்க நான் அந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வச்சிடுறாங்க. அனுப்பி வச்சோடனே மகேஷுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆகா அர்ஜுனன் வந்து நம்மளோட பழைய ஃப்ரெண்டாச்சே, நம்மளை பற்றி எல்லா உண்மையுமே வந்து இவனுக்கு வந்து தெரியுமே, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வேறு வந்து அந்த வீட்டிலே வந்து பொண்ணு எடுத்திருக்கோம், நம்மளை பற்றி உண்மையை மட்டும் அந்த வீட்டில் வந்து அஞ்சலி சொல்லலைனாலும் முருகன் சொல்லிடுவான், முருகன் மட்டும் சொல்லிட்டான்னா நம்மளோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் தெரிஞ்சிடும், அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தது எல்லோரும் முன்னாடி வந்து ஓப்பனாக தெரிஞ்சிடுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. விடக்கூடாது ஏதாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு உள்ளே போகிறாங்க. மாப்பிள்ள வாங்க டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவர் வந்து பயங்கரமான யோசனையில் இருக்கார். இல்லை மாமா நீங்கள் குடிங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரூமுக்குள்ளே போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மகேஷ் வந்து என்னடா பண்ணுறது இப்போ, என்ன நம்ம உண்மையை வந்து அங்கே பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லிட்டோம், நம்ம வந்து இந்த உண்மையை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டியாச்சு, ஆனால் இப்போ முருகனை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தலையில் கை வச்சுக்கிட்டு இங்கே திரும்புகிறாங்க. பார்த்தா ஒரு சின்ன குழந்தை வந்து டேய் மகேஷே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம சின்ன வயசு அர்ஜுனன் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க மகேஷுக்கு முன்னாடி. அதாவது சோப்பு நுரையெல்லாம் வச்சு சின்ன வயசில் வந்து நம்ம வந்து முட்டையெல்லாம் விட்டு விளாண்டுக்கிட்டு இருப்போம்ல, அது மாதிரி அந்த இடத்துல வந்து அர்ஜுனன் வந்து நின்றுக்கிட்டு முட்டை விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா இங்கிட்டு மகேஷ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே மெதுவாக போய் அந்த அர்ஜுனன் இருக்காங்களே சின்ன பையன், அவனை வந்து தொட போகிறாங்க. டக்குன்னு பார்த்தோம்னா அந்த நேரத்தில் வந்து அந்த குழந்தை வந்து மறைகிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பயந்துடுறாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன இது ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கு, டேய் மகேஷ் இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க கூப்பிடுறது, இவங்க வந்து இந்த வாரண்டா அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஓடுறது, எல்லாருமே
எல்லாருமே அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த விட்டு எப்படியாவது காலி பண்ணி போயிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.